Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பொன்முடி விலைமாதுவோட சைவ வைஷ்ணவத்தை தொடர்பு படுத்தி பேசியிருக்கேன். இவரெல்லாம் லெக்சரராக இருந்தார். 3 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிட்டான். மந்திரி பதவியை விட்டு எடுங்க, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை விளக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டு இதை மன்னிக்கவே மாட்டாங்க. கவர்னர் வந்தார் சபைக்கு. அவர் போகும்போது இதே பொன்முடி இருந்துச்சுன்னா டே போடான்னு கையை காமிச்சு சொல்லலையா? ஸ்டாலினும் இவர்களை ஊக்கப்படுத்துகிறார். ஆபாச சொற்கள் அரங்கேற்றினவர் கருணாநிதி. நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி சட்டசபையிலேயே பேசியிருக்கார். ஜெயலலிதா அவர்களை 89 கெட்ட வார்த்தைகளில் இதே கருணாநிதி கொச்சப்படுத்தி பேசியிருக்கார். கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா இவங்களுக்கு அடிக்கிற கொள்ளையில அவனுக்கு பங்கு போகும். அதனால கூட்டணி கட்சி வாயை திறக்கும். அப்போ ஒரு யோகியம் இல்லை, கட்சியை ஒரு பேரை வச்சுக்கிட்டு அயோக்கியம் உங்கள்கிட்ட இருந்து பங்கை வாங்கிக்கிட்டா வாயை திறக்கும். கருணாநிதி இருக்கும்போதெல்லாம் சட்டசபையில் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசணும்னு கிளாஸ் எடுப்பார். இதே துரைமுருகன், ரஹ்மான் கான், துப்பு இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் முதல் நாளே என்னென்ன வார்த்தை திட்டணும்னு அவர் சொல்லுவார். திமுகவில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க, எல்லா மந்திரிகளும் இப்படி தான் பேசுவாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு சர்ச்சையான விஷயம்தான். இந்த சைவம் வைணவம் பற்றின ஒரு சில வார்த்தைகள் விட்டது மக்கள் ரொம்ப அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதுக்காக பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு கருத்து என்ன பேசினார், என்ன நடந்தது? நீங்கள் சொன்ன சைவ வைணவத்தை பற்றி மட்டும் பேசலை, விலைமாதுவோட சைவ வைஷ்ணவத்தை தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு. ஸோ மக்களுடைய மத நம்பிக்கையில் மத நம்பிக்கையை அவமதிக்கிற அளவில் பேசியிருக்காரு. விலைமாதுக்களை பற்றி திமுககாரங்க பேசுகிறது ஒன்றும் புதுசில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆரம்பத்தில் எடுத்தேனுங்கன்னா அவர் அண்ணாதுரையை சட்டசபையில் ஒரு சினிமா நடிகையை பற்றி அவரை பற்றி கேட்கும்போது அந்த நடிகை பேரை சொல்லி அவர் ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்லன்னு சட்டசபையிலே ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்தி பேசினார் அண்ணாதுரை. அதுக்கப்புறம் அனந்த நாயகிங்கிற பெண் அமைச்சர் கேள்வி கேட்கும்போது இதே கருணாநிதி நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி சட்டசபையிலேயே பேசியிருக்கார். ஜெயலலிதா அவர்களை 89, 91 கெட்ட வார்த்தைகளில் இதே கருணாநிதி கொச்சப்படுத்தி சட்டசபையில், தமிழ்நாடு சட்டசபையில் 89, 90 பேசியிருக்கார். ஆபாச பேச்சை அரசியல் அரங்கில் அரங்கேற்றினதே திமுக தான். ஆபாச பேச்சாளர்கள் அந்த காலத்தில் தீப்பொறி ஆறுமுகத்தை அனுப்பி ஒவ்வொரு மேடையிலையும் எம்ஜிஆர் போடா வாடா அப்படின்னு கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி ஊமை, அதாவது எம்ஜிஆர் வாய் பேசுகிறது கஷ்டப்பட்டார் ஆப்ரேஷனுக்கு அப்புறம், ஊமையன் அப்படின்னு எல்லாம் பேச வச்சு, எம்ஜிஆரை மலையாளின்னு பேச வச்சு ஆபாச சொற்களை அரங்கேற்றின ஒரு அரசியலில் கருணாநிதி தான். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது, வருங்காலத்திலும் இப்படித்தான் இருக்கும். அதில் இவங்க பொன்முடி பேசுனது ஒரு விலைமாதுவை பற்றி பேசும்போது சைவர் வைஷ்ணவர்னு சொல்லி அவங்களெல்லாம் கொச்சப்படுத்தி இந்த மாதிரி விஷயம் பேசுனது ஒட்டுமொத்த இந்துக்கள். அவங்க நினைக்கிறாங்க பிராமணர்களை மட்டும் அது தாக்கும்னு. சைவம் வைஷ்ணவம் ஒட்டுமொத்த இந்துக்களும் பின்பற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் ஒட்டுமொத்த இந்து மதத்தின் மனதையும் புண்படுத்தும் விதமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் எடுக்கிறாரு, அது ஒரு தண்டனையா? மந்திரி பதவியை விட்டு எடுங்க, இல்லைன்னா உங்கள் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை விளக்குங்க. அதுதான் இதாக இருக்க முடியல. துணை பொதுச் செயலாளர் பதவி வச்சுட்டு நாக்கா ஒழிக்கிறது. உங்களுக்கு இதில் எத்தனை துணை பொதுச் செயலாளர் பதவி இருக்குது? அதனால் இது சரியான நடைமுறை இல்லை. வெறும் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கினது என்ன காமிக்குதுன்னா, ஸ்டாலின் இந்த மாதிரி ஆட்களை ஊக்கப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே பேசும்போது இதே வார்த்தையை இவர் ஒரு ஸ்ரீலங்காவில், இல்லை ஒரு மலேசியாவில், இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்களில் இந்துக்கள் அதிகமாக இல்லாவிட்டாலும் இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த நாட்களில் பெரும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கும். அவங்களுக்கு அந்த தண்டனைகள் அதிகமாக இருக்கும், அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க ஏன் இதை ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துக்காம சும்மா சாதாரண ஒரு விஷயமா கடந்து எப்படி இவங்களால போக முடியுதுன்ற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க. சார், இப்போ கனல் கண்ணன்கிறவர் ஈவேராவை தாக்கி பேசினதுக்கு பெருமாள் கோயில் முன்னாடி வச்சுருக்காங்க, சிலையை அடைத்து உடைப்போங்கிறதுக்கே அவரை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்போ அந்த பெருமாளையே தாக்கி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும்? அதுக்குன்னு தான் செக்ஷன் ஐபிசியில் இருக்குது. மத உணர்வுகளை புண்படுத்தினா குற்றம்னு, அதுல நீங்கள் வழக்கு போட்டிருக்கணும். நீங்கள் எப்படி வழக்கு போடுவீங்க? உங்கள் கட்சிக்காரன்னா அந்த சார் யாருங்கிறதையே வெளியில் மறைக்காமல்
ஒரு 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 குற்றத்தை வந்து அமைக்கும் மூடின ஆளுங்க நீங்கள். மாற்றுக் கட்சியாக இருந்தால் கைது நடவடிக்கை, சொந்த கட்சியாக இருந்தால் அந்த குற்றத்தை மறைக்கிறது. இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து மிகப்பெரிய குற்றமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன், எல்லா இடங்கள்லையும் பொன்முடி மேலே கேஸை போடுங்க வழக்க. சுப்ரீம் கோர்ட்டு இதை மன்னிக்கவே மாட்டாங்க. இதுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அவர் மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு எல்லா ஊர்கள்லையும் போடுங்க. அப்போ இது வந்து யார் வேணாலும் கேஸ் போடலாம் சார். இது வந்து ஒரு தனிப்பட்ட நபரை சொல்லல, எந்த ஒரு இந்துவாக இருந்தாலும் அதை கேஸை போடணும். யார் வேணாலும் அவருடைய மத உணர்வை புண்படுத்தினாங்க. அப்படி முன்னாடி இவர் பேசுனது வேறு, உதயநிதி ஸ்டாலின் பேசுனது அது வந்து ஒரு வைரஸ் மாதிரி ஒழிப்போம்னு பொதுப்படையாக பேசின வார்த்தை. இதுங்கிறது ஒரு வைரஸு, சனாதனம்ங்கிறது ஒரு வைரஸ் அப்படின்னா இது அப்படி இல்லை. குறிப்பிட்டு ஒரு பிரிவினரை சைவர்கள் வைஷ்ணவர்கள்னு சொல்லி விலைமாதோடு இது பண்ணும்போது அது ரொம்ப இது உள்ளது, டிஃபமேட்டரி இது. அது நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். அது போலீஸை நம்பாதீங்க, இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்பாதீங்க. போலீஸ் வந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போடுங்க அவர் மேலே, நிச்சயமாக அவர் தப்ப முடியாது அப்படிங்கிறது தான் சட்ட ரீதியாக என்னுடைய கருத்து. சார் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து எல்லா மேடைகள்லையுமே பெண்களை இழிவாக பேசுகிறத தாண்டி இவங்க என்ன நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களோ அதை சொல்லியே பெண்களை வந்து நீங்கள் என்ன ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறீங்களா, உங்களுக்கு நாங்கள் இலவசமாக 1000 ரூபா கொடுக்குறோம்ல, உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல. இப்போ இவர் பேசும்போதுமே ஓசி அப்படின்ற வார்த்தை இவங்க கொடுக்குறதையே ஓசின்ற மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க சார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இதுக்கு நீங்கள் செய்யாமலே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இப்போ அதுதான், அது அவங்க ஒவ்வொருத்தருடைய ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது, குவாலிட்டின்னு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி. எல்லாம் வந்து திமுகவில் வந்து ஒன்று படிக்காதவனாக இருப்பான், இல்லை படித்தவன் அடிமுட்டாளாக இருப்பான். இவரெல்லாம் லெக்சரராக இருந்தாருங்கிறாங்க பொன்முடியை. ஒரு லெக்சரராக இருந்தவங்க பேசுகிற பேச்சு அது இவ்வளோ வல்கராதுன்னா அந்த கட்சிக்கு போனாலே அவங்க வல்காரிட்டி எப்படி வந்துடும். ஏன்னா சொல்லி கொடுப்பாங்க. இங்கே கருணாநிதி இருக்கும்போதெல்லாம் சட்டசபையில் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசணும்னு கிளாஸ் எடுப்பார். அப்போ இருந்தாங்க 3 பேர், இதே துரைமுருகன், ரஹ்மான் கான் ஒருத்தர், அதுக்கடுத்து சுப்பு. இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் முதல் நாளே வந்து என்னென்ன வார்த்தை திட்டணும்னு அவர் சொல்லுவார். ஆரம்பத்திலேருந்து எல்லாருமே அவங்களுடைய கலாச்சாரமே அப்படி தான். கருணாநிதி அவர்களே எனக்கு நல்லா தெரியும், கெட்ட வார்த்தையில் தான் பேசுவார். வீட்டில் பசங்களே கெட்ட வார்த்தையில் தான் திட்டுவார், மேடைகளில் அப்படி தான் பேசுவார். இதுகளில் சட்டசபையிலெல்லாம் கெட்ட வார்த்தை அவருக்கு சர்வசாதாரணம். ஜெயலலிதா அவர்களெல்லாம் பார்த்து பெண்மையை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியெல்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு. அந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியாது. ஸோ இவங்களுடைய கலாச்சாரமே அப்படி தானே. இவங்க இதில் வரக்கூடியவர்கள் தான். ஸ்டாலின் உங்களுக்கு நேராக பார்க்க அப்படி தெரியுது. ஸ்டாலின் அன்அஃபிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற வார்த்தைகளே வேறு, உதயநிதி பேசுகிற வார்த்தைகளே வேறு. அவங்க நாகரிகம்னு சொல்லி ஒரு இந்த பசுத்தோல் பூர்த்திய புலி மாதிரி வெளியில் பசு மாதிரி இருப்பான், உள்ளுக்குள்ளே இவனோட கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பேசுவாங்க. இதுதான் அவங்க கலாச்சாரம். திமுகவில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க, எல்லா மந்திரிகளும் இப்படி தான் பேசுவாங்க. நாகரிகமாக பேச தெரிந்த மந்திரிகள் ஒருத்தர் கூட கிடையாது. எம்ஜிஆர் இருக்காருன்னா இதை சொல்ல மாட்டார், நெகட்டிவ் இதை சொல்ல மாட்டார். அதில் வந்து அவங்களுக்கு அசுபமாக அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, சுபமான வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க இந்த திராவிடத்தில் வர்றவங்க இந்த வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தை வராது, வாயில் பேசுகிறது பூரா கெட்ட வார்த்தை இல்லை. அதனால தான் இவர்களெல்லாம் தீய சக்தின்னு அவர் வர்ணிச்சார். கவர்னர் வந்தார் சபைக்கு, அவர் போகும்போது இதே பொன்முடி இருந்துச்சுன்னு டே போடான்னு கையை காமிச்சு சொல்லலையா? ஒரு கவர்னருக்கே இந்த கதி தானே. ஸோ நாகரிகமாக பேச தெரியாத ஒரு நாகரிகமற்ற குரூப்பு தான் அவங்க. அதனால் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நான் எல்லாம் உங்களை பார்க்குறேன் சார். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மற்ற கட்சியிலேருந்து பண்ணும்போது திமுகவை சார்ந்தோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்கவங்க வந்துட்டு எந்த மேடை எடுத்தாலுமே அதை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க, இதை பற்றி கூட்டணியில் இருக்கவங்களுமே இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, தப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை யாருமே வந்து பயன்படுத்தவே இல்லை. கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா இவங்களுக்கு அடிக்கிற கொள்ளையில் அவனுக்கு பங்கு போகுது. அவங்க வேதாந்தத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு காலத்தில் உண்டியில் கொடுக்கணுவீங்க, இப்போ அங்கே போய் 25 கோடி 30 கோடின்னு வாங்கிக்கிட்டு அலைன்ஸ் வைக்கலாம். அதனால் அவங்களுக்கு தேவை வந்து இப்போ இதில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு பங்கு போகுது. டாஸ்மாகில் இருந்து கூட்டணி கட்சிகள் அனைத்துக்குமே. அதனால் கூட்டணி ஆட்சின்னா ஊழல்லையும் உங்கள் கூட்டணி ஆட்சி பங்கு போட்டுக்கிறாங்க. அதனால் எந்த எதிர்கட்சியும் வாயை திறக்க மாட்டான். அவங்க இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு என்ன இது இருக்கோ அதே குணம் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு. அவன்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்க முடியாது. காங்கிரஸ்காரன் வாயை திறக்கிறானா பார்த்தீங்களா, என்ன சொன்னாலும் தலையாட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க. அது கரெக்டாக ஸ்டாலின் அதை செஞ்சிடறாரு. இந்த 9 கட்சியும் கையில் வச்சுக்கிட்டு ரூபாயை கொடுத்துட்டு
அவர் என்ன வேணாலும் பேசுவார், வாயை திறக்க மாட்டான். என்ன மற்ற ஏதோ ஒரு விஷயம்னா எல்லாரும் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, வந்து பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுச்ச அநீதி, ஒருத்தன் வாயை திறந்தான அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவன். அப்போ ஒரு யோகியம் இல்லைங்க, எல்லாம் அயோக்கியங்க. கட்சியை ஒரு பேரை வச்சுக்கிட்டு அயோக்கியம் உங்கள்கிட்ட இருந்து பங்கை வாங்கிக்கிட்டா வாயை திறக்க மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தானும் கெட்டு மற்றவங்களையும் கெடுத்துட்டாங்க திமுகக்காரங்க. எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளையும் கெடுத்து விட்டார். சார், எனக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் தாண்டி நெட்டிசன்கள் இந்த ட்விட்டர்லையா இருக்கட்டும், செய்திகள்லையா இருக்கட்டும், இல்லை மற்ற சமூக வலைதளங்களா இருக்கட்டும், இதுலேயுமே இதை பற்றி பெருசாக யாருமே வந்து சொல்லவே இல்லை. மற்ற கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அவங்கவுங்க சேனலில் போகிறாங்களே தவிர்த்துட்டு இதை பற்றி வெளியுமே யாருமே பெருசாக வந்து பேசவே இல்லை. இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி பேச விட மாட்டாங்க. பெண்டுன்னு ஒரு இது வச்சுருக்காங்க கம்பெனி, அதில் இவர் தான் ஸ்டாலினோட குடும்ப உறுப்பினர் இருக்கார்ல, அவருடைய மருமகன் சபரீசன் திமுகவுக்கு எதிராக எந்தெந்த சேனல் பேசுகிறாங்களோ அதெல்லாம் வியூஸ் அதிகம் வராமல் குறுக்கு வழியில் அதை போய் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற சேனலுங்களுக்கெல்லாம், டிவி சேனல் இதுக்கெல்லாம் மாதம் பணத்தை கொடுத்துட்றாங்க. ஆக பண்ணுற அயோக்கியத்தனை எதையும் வெளியில் வரவிடாமல் விஞ்ஞானபூர்வமாக தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ. அதையும் மீறி நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மிரட்டல் கொடுப்பாங்க. அப்போ மிரட்ட ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிடுவோம். இப்படித்தான் செயற்கையான ஒரு இதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்திலேருந்து இப்படி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காமராஜர் ஒரு கதை சட்டையை போட்டுக்கிட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சுக்கிட்டு இருந்தார். கக்கன் எல்லாம் வந்துக்கிட்டு சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணார். சம்பளத்தை வாங்கி ரப்பர் செருப்பு போட்டு இருந்தார் கக்கனை. அண்ணாதுரையே சம்பளத்தை வாங்கி தான் செலவு பண்ணுவார். இவங்க இதில் ஒரே ஒரு உருப்படியான இந்த திராவிட இதில் அண்ணாதுரை தான். எம்ஜிஆர் அவர் சொத்தை பூரா ஊமைகளுக்கும் இதுக்கும் கொடுத்துட்டு போனார். நல்ல அரசியல்வாதிகள் எத்தனை பேர் வாழ்ந்தாங்க இங்கே. அதில் அவங்க முன்னாடி கால் தூசி பெறுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி எவனுக்குமே தகுதி. சார், அதே மாதிரி இப்போ பொன்முடி மேலே வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் நிறையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பேசிருக்க கூடாது, தப்பு, ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா கேள்விகள் வந்து வரிசையாக வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்ப்பாங்களே சார் அந்த கட்சியை சார்? ஸ்டாலின் ஒன்று தான் பார்ப்பார். மந்திரியாக இருக்கிறவன் நமக்கு பங்கு கொடுக்குறானா, கொள்ளையடிக்கிற பணம் பங்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். இதே நேரு வந்து அவன் மாட்டி விட்டதே அவர் தான். ஏன்னா நேரு இப்போ கொள்ளையடிக்கிற பணத்தில் பங்கு கொடுக்கறது இல்லை. சீனியருங்க யாருமே பங்கு கொடுக்கறது இல்லை. துரைமுருகன் கொடுக்கறது இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சீனியருங்க அவன் பங்கு கொடுக்கலன்னா நேரம் தூக்கியிருப்பார். பொன்முடி வந்து அவர் திருடுற பணத்தில் வந்துட்டு இவங்க குடும்பத்துக்கும் கட்சிக்கும் பங்கு கொடுக்குறாரு. அதனால் ஸ்டாலின் அவர் தூக்குவார்னு எதிர்பார்க்காதீங்க. மனசாட்சி உள்ள ஒரு ஸ்டாலின் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. இவங்கெல்லாம் மனசாட்சின்னா எத்தனை கிலோ விலை, எத்தனை விலைன்னு கேட்குறோம். இப்போ பொன்முடி மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே இதுக்கப்புறம் நடவடிக்கை என்னங்க? பொன்முடி 3 வருஷம் ஜெயில் தண்டனை சொல்லிட்டான், ஜெயில் தண்டனை சொல்லிட்டான். போய் இதில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகாமல் மட்டும் காப்பாற்றிக்கிட்டா பரவாயில்ல. ஜெயிலுக்கு போகாமல் அவர் இருக்க வச்சு திரும்பி அவர் மந்திரி ஆக்குறாருன்னா, இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு முதல்வர் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. மனசாட்சி இல்லாத மனிதர், பாவம் புண்ணியத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காத. நம்மன்னா என்ன நினைப்போம், 3 வருஷம் ஜெயில் ஆயிடுச்சு ஊழலில், உங்களை போய் மந்திரி ஆக்கினா நமக்கு அசிங்கம் அப்படின்னு நினைப்போம். அவர் வித்தியாசமாக தானே நினைப்பார். செந்தில் பாலாஜி என்ன பண்ணார், கைது பண்ணாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சர்னு கொடுக்குறாங்கன்னா மனசாட்சி ஒரு 1% கூட இல்லாத மனிதர் தான் ஸ்டாலின். அதனால் அவங்ககிட்டயோ அந்த குடும்பத்திட்டையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க அப்பாவோட ஜீன் அப்படியே வந்திருக்கு, அவ்வளோதான். அவங்க அப்பாவும் இப்படி தான் கணக்கு போட்டு தான் நடவடிக்கை எடுப்பார். நமக்கு என்ன லாபம் அதை தான் அவர் பார்ப்பார். நாட்டுக்கு என்ன லாபம், நாட்டுக்கு என்ன நஷ்டங்கிறது அவர் சிந்திக்கவே மாட்டார் கருணாநிதி. அவருடைய ஜீனில் வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் மனசாட்சியெல்லாம் இங்கே எதிர்பார்க்காதீங்க. சாதாரண மனிதர்களிடம் இருக்கும் மனசாட்சியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. இவங்க பூர்வீகம் பூரா எனக்கு தெரியும். ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்க குடும்பம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எத்தனையோ விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு வயிறு தெரியும். பாவி இங்கே பண்ணினவன் இவன், இன்றைக்கி சமுதாயம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. பெரிய பிரைம் ஏரியா இருக்கும், ஓட்டு அங்கே பூரா திமுகவுக்கு எதிராக விடுவோம். அங்கே போய் 100 குடிசை போட வைப்பார். அவங்கள பூரா ஓட்டு லிஸ்ட்டில் சேர்த்துருவார். ஓட்டு போடும்போது பார்த்தா அங்கே ஒரு 100 பேர் 100 ஓட்டு டிஎம்கேக்கு வந்து இப்படி ஓட்டுக்காகவே நாட்டுக்கு எடுத்தவர். குடிசைகள் உருவானது கருணாநிதியால். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், குடிசை மாற்று வாரியம்னு உருவாக்கி அதை கட்டடமாக கட்டிடுவார். இப்படியெல்லாம் உருவாக்கி நாட்டை குட்டிச்சவராக்குனவர். சார், இவ்வளோ விமர்சனங்கள், இவ்வளோ தவறுகள், இப்போ ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு விமர்சனங்கள் இருக்குது. திமுகவை சார்ந்த எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது 2026 தேர்தல் இவங்க எப்படி சார் சந்திக்க போகிறாங்க மக்கள்கிட்ட? அவங்க ஓட்டு போய் 4000 ரூபா கொடுத்துருவாங்க, இந்த மிடில் கிளாஸ் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க.
உங்களுக்கு நீங்கள் யார் யார் எதிர்த்து போடுறீங்களோ லிஸ்ட்டு வச்சுருக்கான். உங்கள் பேரே ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காது. ஓட்டுச்சு பதிவு பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு பதிலாக ஒரு கள்ள ஓட்டை முன்னாடியே வந்து போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பாதகமாக எந்த ஏரியா இருக்கோ அங்கே ஒரு கலாட்டாவை உருவாக்கி சோடா பாட்டில் அடித்து மக்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு பூத்துக்கே வரவிடாமல் பண்ணுவாங்க. நிறைய டெக்னிக் இருக்குது அவங்ககிட்ட. ஓட்டு பதிவை பண்ணாமல் இருக்கிறது எப்படி, வாக்காளர்களை பயமுறுத்துறது எப்படி, நமக்கு எதிராக இருக்கிறவங்க பேரை நீக்குவது எப்படி, இது மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இந்த பணத்தை வாங்கிட்டு போடுறவங்களுக்கு 4000 ரூபா 5000 ரூபான்னு பணத்தை கொடுத்து அவங்களை எப்படி ஓட்டு போட வைக்கணும், இது பூரா அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒன்றுமே தெரியுது இல்லாத அதிகாரமே இல்லாத ஒரு தேர்தல் கமிஷன் வெக்கம் இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு தேர்தலை நடத்துகிறான். அது 4000 ரூபா ஓப்பனாக கொடுக்குறாங்க, தடுத்து நிறுத்த முடியுது அவனால். அதனால் இப்போ மத்திய அரசாங்கம் வந்துக்கிட்டு எதையுமே கண்டுக்கிறது இல்லை. எவ்வளோ ஊழல் பண்ணுறான், எவ்வளோ பேத்தை பிடிக்கிறான். ரைட்டாக அந்த இவங்களை தான் பிடிப்பான். செந்தில் பாலாஜி, கேஎன்எல், ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் கிட்டக்கே போக மாட்டாங்க. யார் ஈடியும் சரி, இன்கம் டேக்ஸ் ஈடும் சரி, கிட்டக்கே போக மாட்டாங்க. இந்த அப்பாவிங்கள் குறைஞ்ச சமயத்தில் ஏதாச்சும் கொள்ளையடிக்கிறவங்க மட்டும்தான் பிடிப்பான். அதனால் உங்களுக்கு தைரியம் விட்டு போச்சு. இதுக்காகத்தான் இந்திரா காந்தி பிடிச்சி எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து ஜெயிலில் போட்டு கைகாலெல்லாம் ஒட்டிச்சான். ஏன் அக்கிரமம் பண்ணான், லிஸ்ட் எடு. அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து மத்திய அரசாங்கத்தில் ஒரு பிரதமர் வந்தால் தான் இவங்களை ஒடுக்க முடியும். அப்போ தானே ஓடினாங்க, துண்டை காணாமல் துணியை காணாமல் ஓடினாங்க. அதனால் அப்படி ஒரு பிரதமர் வந்தால் தான் இவங்களை அடக்க முடியும். இல்லைன்னா இவங்கள மாதிரி சும்மா பயந்துக்கிட்டு இருக்கிற பிரதமர்கள்லாம் அவங்கள வந்து தூக்கி சாப்பிட்டுரும். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.